வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. 14,59,000 பேர் முதல் முறை வாக்களிக்க உள்ளதாக தகவல். மொத்தமா 3025 லொகேஷன்ஸ்ல 5949 நமக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 14,59,039. தமிழ்நாடு முழுவதும் தபால் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 4,81,000 தபால் வாக்குகள் பதிவு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். போஸ்டல் பேலட் இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. தமிழகம் முழுவதும் 62 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்படும் என அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களுக்கு பேட்டி. 300 கம்பெனி துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பணிகளில் 83,875 காவலர்கள் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். CAPF deployed 300 companies. மொத்தமா police personnel 83,875. Counting centers பொறுத்த வரைக்கும் 62 counting centers have been approved. தமிழகம் முழுவதும் 325 வாக்குச்சாவடிகள் மகளிர் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே செல்போன் வைப்பதற்கு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமா நமக்கு 249, ஆல் விமன் மேனேஜ்ட் போலிங் ஸ்டேஷன்ஸ் 325, PWD மேனேஜ் 71 இருக்கு, யூத் மேனேஜ் 79 இருக்கு. அது போக இந்த வாட்டி சில மாவட்டங்கள்ல எல்லாம் கிரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ஆல்சோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இதுவரை தமிழகம் முழுவதும் 1,262 கோடி மதிப்பிலான பணம் பொருட்கள் பறிமுதல். முறையான ஆவணங்களை தாக்கல் செய்ததால் கைப்பற்றப்பட்ட பணத்தில் 719 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு என அர்ச்சனா பட்நாயக் தகவல். இன்டர்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் rupees 1,262 crore approximately. அதிலிருந்து சீஷர் rupees 543 crore. தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் CCTV கேமராக்கள் அமைத்து கண்காணிக்க ஏற்பாடு. பிரச்சினைக்குரியதாக கண்டறியப்பட்ட 5,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 135B பிரிவின் கீழ் நாளை நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பும் பணி தீவிரம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பு. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக புத்தகத்தை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு.
சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் ஒரே இடத்தில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காண பல வண்ணங்களில் தகவல் பலகை அமைப்பு. எளிதில் அடையாளம் காண குறிப்பிட்ட வண்ணங்களில் வாக்குச்சாவடி எண் காட்சிப்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம். வாக்குப்பதிவு நாளான நாளை வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மடல். வாக்குப்பதிவு நடப்பதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பே சென்று வாக்குப்பதிவு முடிந்து சரிபார்த்த பிறகே கையொப்பமிட்டு நகல் பெறுமாறு அறிவுறுத்தல். கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்துமாறு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தனது ஆதரவாளர்களுடன் தர்ணா. தான் போட்டியிடும் தொகுதியில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. பொதுமக்கள் 50,000 ரூபா ஓட்டு போனா ஆதி முதல் அந்த வரைக்கும் நீங்க செக் பண்றீங்க. இவங்களை நாங்க குடிச்சு கொடுத்தா 3 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. அது எதுக்கு வர்றீங்க? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? சென்னை திருவொற்றியூரில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போராட்டம். திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைப்பதாகவும் குற்றச்சாட்டு. கட்சிகளும் திமுக மாறி மாறி வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட தோல்வி பயத்தால தான் இந்த பணம் வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டுவாடா பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் நிறைய வாட்டி வந்து ஃபோனில் புகார் பண்ணிட்டு இவங்க எதுக்கு வந்து அந்த பணம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை வாட்டி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது சார்? எந்த கட்சி சார் கொடுக்குறாங்க? திமுக 2 பேரும் கொடுக்குறாங்க சார், மாறி மாறி. அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ வந்து நான் வச்சிருக்கேன் சார். நான் சும்மா கிடையாது, நான் சொல்கிறேன், எல்லா வீடியோ வச்சுருக்கேன். ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து செக்கு மாதிரி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை வாக்களிக்க அனுமதிக்க முடியாது. தேர்தலில் வாக்களிக்க அனுமதி கோரிய ஹரி நாடாரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஓட்டுக்கு இன்னும் பணம் வரவில்லை என வாக்காளர்கள் சாலையில் குவிந்ததால் பரபரப்பு. பாளையங்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் ஆதரவாளர்கள் பெண்களுக்கு பார்த்து பணத்தை விநியோகிப்பதாக வீதியில் இறங்கி போராட்டம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக முதல்வரின் செயலர் உமாநாத் ஐஏஎஸ்க்கு எதிராக பாஜக வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. உமாநாத் மீது குறிப்பிட்டு எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை என்கிற தேர்தல் ஆணையத்தின் பதிலை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்து நாளை வாக்குப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் திருவள்ளூரில் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், திருமண மண்டபங்களில் போலீசார் அதிரடி சோதனை. கள்ள ஓட்டுகளை தடுக்கும் விதமாக தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வெளியேறுமாறு காவல்துறை சார்பில் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தங்கியிருக்கீங்களா? ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் எங்கே? அம்பத்தூரில் ஹெட் ஆஃபீஸ் சென்டர் எங்களுக்கு நிறையா இருக்கும். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க? சும்மா இப்போ தான் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான கடையில் இருந்து 10,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி பதுக்கி வைக்கப்பட்ட பணம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து கூறப்பட்ட ஆம்னி பேருந்து பயணிகளுக்கு அதிர்ச்சிகர ஷாக். வழக்கமாக இருக்கும் கட்டடத்தை விட 2 மடங்கு உயர்ந்த நிலையில்
கட்டண கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு பயணிகள் கோரிக்கை. தேர்தலில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட நிலையில் விமானத்திலும் அதிகப்படியான கட்டண வசூல். சென்னையிலிருந்து மதுரைக்கு 31,000 ரூபாயும், தூத்துக்குடிக்கு 17,000 ரூபாயும், திருச்சிக்கு 11,500 ரூபாய் என வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சி. நாளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு முண்டியடித்து செல்லும் மக்கள். சென்னையிலிருந்து இதுவரை 1,88,000 பேர் முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. தேர்தலையொட்டி தமிழக ஊழியர்களுக்கு நாளை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை விடப்படுவதாக கேரள அரசு அறிவிப்பு. தனியார் உட்பட அனைத்து நிறுவனங்களும் உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். கடையநல்லூர் திமுக அலுவலகத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருந்த 44,37,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். மூட்டையில் பதுக்கி வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. திருச்சி மணப்பாறை பகுதியில் இயங்கி வரும் பிரபல நகை கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விடிய விடிய சோதனை. திண்டுக்கல், விராலிமலை, துவரங்குறிச்சி உள்ளிட்ட 11 இடங்களில் உள்ள கிளை நிறுவனங்களிலும் நேற்று மாலை முதல் சோதனை நடந்து வந்த நிலையில் கட்டுக்கட்டாக ஆவணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள். திருச்சி மணப்பாறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து திருடிச் சென்ற நிலையில் தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் விசாரணை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவ விழா. விழாவின் முக்கிய அம்சமாக அண்ணாமலையார் மீது உண்ணாமுலை அம்மன் பூக்களை கொட்டும்படியான நிகழ்வுகளால் பக்தர்கள் பரவசம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் நேற்று இரவில் திடீரென கொட்டி தீர்த்த மழை. தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடித்து நேற்று ஓய்ந்த நிலையில் வெப்பத்தையும் மனதையும் குளிர வைக்கும் விதமாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் அனல் பறந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரை ஓய்ந்தது. 294 சட்டமன்ற தொகுதிகளில் 152 இடங்களுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்த சம்பவம். விபத்து நடந்த இடத்தில் நடிகரும் பாஜகவை சேர்ந்த மத்திய இணை அமைச்சருமான சுரேஷ் கோபி சம்பவ இடத்தில் ஆய்வு. பெட்ரோலுக்கு பதில் ஆல்கஹாலில் கார்களை இயக்கும் துணிச்சலான முடிவை இந்திய அரசு எடுக்க உள்ளதாக தகவல். 85% எத்தனால், 15% பெட்ரோல் கொண்ட புதுவிதமான
E85 எரிபொருள் வரைவை அரசாங்கம் விரைவில் வெளியிட வாய்ப்பு. டெல்லியில் 42 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை வீசும் கடும் வெப்ப அலை. பள்ளிகளில் வெளிப்புற செயல்பாடுகளை நிறுத்தவும், மாணவர்கள் மணிக்கு ஒருமுறை தண்ணீர் அருந்தவும் அம்மாநில அரசு அறிவுறுத்தல். சீன தலைநகர் பெய்ஜிங் டெல்லி இடையே பல ஆண்டுகளுக்கு பின் நேரடி விமான சேவை தொடக்கம். வாரத்திற்கு 3 முறை ஏர் சீனா நிறுவனம் விமானங்களை இயக்கவிருப்பதாக தகவல். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 6.4%, அடுத்த ஆண்டில் 6.6% இருக்கும் என கணிப்பு. நாட்டின் பணவீக்கம் நடப்பாண்டில் 4.4%, 2027 4.3% குறைய வாய்ப்பு என ஆய்வறிக்கை. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கான முன்மொழிவு தயாரிக்கும் வரை போர் நிறுத்தம் நீட்டிப்பு. ஹோர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பது குறித்து பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் லண்டனில் முக்கிய ஆலோசனை. சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்தவும், முறையான வழிமுறைகளை வகுக்கவும் திட்டம். செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்ந்ததற்கான புதிய ஆதாரமாக இதுவரை கண்டறியப்படாத 7 கரிம மூலக்கூறுகள் கண்டுபிடிப்பு. நாசாவின் ரோவர் மாதிரிகள் பூமியில் உள்ள RNA மற்றும் DNA-க்கு முன்னோடியாக கருதப்படுவதாக தகவல். IPL போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. போட்டி லக்னோ வாஜ்பாய் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். IPL போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான நாளைய லீக் ஆட்டத்தில் களமிறங்குகிறார் தோனி. தோனி தீவிர விக்கெட் கீப்பிங் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை வெளியிட்ட சென்னை அணி. IPL தொடருக்காக பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஒப்பந்தத்தை புறக்கணித்த இலங்கை கிரிக்கெட் வீரர் தசுன் ஷனகா மீது நடவடிக்கை. இலங்கை வீரர் ஷனகாவுக்கு ஓராண்டு தடை விதித்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். பெல்ஜியத்தில் கார் பந்தயத்தில் பங்கேற்று 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை பெற்ற நடிகரும் ரேசருமான அஜித்குமார் சென்னை திரும்பினார். நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் நிலையில் வாக்களிப்பதற்காக வந்தடைந்தார். இந்தியாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக வந்த தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங்குடன் நடிகை பிரியங்கா மோகன் சந்திப்பு. சமீபத்தில் மேட் இன் கொரியா படத்தின் வெற்றியை அங்கீகரிக்கும் விதமாக பிரியங்கா மோகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கௌரவம்.